இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். குஷியோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஏதாவது தெரிஞ்சதா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மோகன் அண்ணா, அவ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா கிட்டயும் பேசிட்டேன். அவ வீட்டுக்கும் வரலையா? இப்ப என்ன பண்றது? ராத்திரி இந்த நேரத்துல குஷியை எங்க தேடுறது? இந்த யுவன் இந்த நேரத்துல எது கால் பண்றாரு? ஹலோ மிஸ்டர் மோகன், உங்க பொண்ணு நடு ராத்திரில எங்க வீட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன? நான் உடனே வரேன். குஷி யுவனோட வீட்ல இருக்கா. என்ன? எப்படி? அங்க என்ன பண்றா இவ? குஷி, குஷி நீ நல்லா இருக்கல்ல? ஏன் அவளுக்கு என்ன ஆக போகுது? எங்களுக்கு தான் ஆகணும். நீங்க பாட்டுக்கு நிம்மதியா உங்க வீடு உங்க பெட்ரூம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணு எங்க கிட்ட சொல்லாம நடுராத்திரில எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சா பிரச்சனை உங்க பொண்ணு கையில எனக்கும் தெரியல. குஷி நீ எப்ப வந்த? எதுக்கு வந்த? ஏதாவது வேலை இருந்துச்சா? ஆமாமா, அப்பா கேக்குறாருல, சொல்லு. அதான் உங்க அப்பா கேக்குறாருல, நடுராத்திரில இங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லு. அப்பாக்கு என்னன்னு தெரியணும்லம்மா. என்ன மிஸ்டர் மோகன், ஆக்சுவலி தப்பு உங்க பொண்ணோடது கிடையாது, தப்பு உங்களோடது. ஏன்னா நீங்க தான் கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. உங்க பொண்ணு உங்களால ஒழுங்கா பாத்துக்க முடியல. யுவன், ஏமகன், ஒருவேளை இன்னும் ஒரு 4 பசங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல எப்படி சமாளிப்பீங்க? சிச்சுவேஷன் புரியுதா? உங்களோட பொண்ணை இன்னொருத்தங்க வீட்டுக்குள்ள பெர்மிஷன் இல்லாம நடு ராத்திரில நுழைஞ்சிருக்கா. ஆனா இது எதுவுமே உங்களுக்கு தெரியாம நீங்க இருக்கீங்க. அப்பா, அது எனக்கு மானஸ் ஞாபகம் வந்துச்சு. அதான் நான் இங்க அவனை பார்க்க வந்தேன். Oh, fantastic. அப்போ உங்களுக்கு யாரோட ஞாபகமாவது வந்ததுன்னா அவங்க பெர்மிஷன் இல்லாம நடு ராத்திரில இப்படிதான் வீட்டுக்குள்ள நுழைவீங்க. என்ன லாஜிக்மா இது? ஏமா, ஞாபகம் வந்துச்சுன்னா மதியானம் பாரு, காலைல பாரு, ஈவினிங் பாரு. அதை விட்டுட்டு நடு ராத்திரில திருட மாதிரி வீட்டுக்குள்ள போறது எந்த விதத்துல நியாயம்? யுவன் போது விடுங்க, சின்ன பொண்ணவ. அதான் ராதிகா நானும் சொல்றேன், உங்க பொண்ணு சின்ன பொண்ணு, அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போறா, கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லணும்ல. இதெல்லாம் தப்பான பிஹேவியர்ல. மிஸ்டர் மோகன், தப்பு உங்களுது இல்ல. தப்பு தப்பு யாரோடதும் இல்ல. ஏன்னா அது தாய் இல்லாத புள்ள இப்படிதான் கெட்டு போகும். அது வந்து நீங்க சொல்றது கரெக்டா மிஸ்டர் யுவன். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். இந்த குஷியை இப்ப என்னால சமாளிக்கவே முடியல. ரியலி ரொம்ப கெட்டு போயிட்டா இவ. என்ன இவளுக்கு அம்மா இல்லல்ல? அதனாலதான் பொதுவா
எல்லா குழந்தைங்களுக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும். அதுவும் அம்மா இல்லைன்னா அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க ஆளே இருக்க மாட்டாங்களே. மேனர்ஸ் கத்து கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரெஸ்பெக்டா கத்து கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. சோ ஆப்வியஸ்லி கெட்டுதானே போவாங்க, மரியாதை இல்லாம நடந்துப்பாங்க, வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. இட்ஸ் நாட் ரைட் குஷி. இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அவளுக்கு அம்மா இல்ல. That's it. ஐம் சாரி யுவன் அங்கிள். அது எனக்கு அம்மா இல்லைல்ல. ஸோ எனக்கு நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரியல. அப்பா மட்டும் எவ்வளவுதான் ஹேண்டில் பண்ணுவாரு. அம்மா இருந்தா லைஃப்ல எல்லாமே கரெக்டா இருந்திருக்கும். இல்லைன்னா எல்லாம் பிரச்சனை தான். நான் தாய் இல்லாத பொண்ணு தானே. அப்பா என்ன பண்ணுவாரு? ஸ்கூல் அட்மிஷன் வாங்கி தருவாரு, ஷாப்பிங் கூட்டு போவாரு. ஆனா ஒரு அம்மா மட்டும் தானே நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்ண சொல்லுவாங்க, குட் மேனர் சொல்லி தருவாங்க. என்னோட அம்மா என்னை விட்டு போனதுல இருந்து நான் இந்த மாதிரிலாம் ஆயிட்டேன். ஸ்கூல்ல டீச்சர் கிட்ட மரியாதை இல்லாம பேசுறேன். ஏன்னா எனக்கு அம்மா இல்ல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. ஏன்னா எனக்கு அம்மாவே இல்லையே. மனசு திறந்து யார்கிட்டயுமே பேச முடியல. ஏன்னா எனக்கு அம்மா இல்லையே. வாழ்க்கையை எப்படி வாழணும்னு ஒரு அம்மா தான் கத்து கொடுக்கணும். அம்மான்றவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அம்மா இல்லைன்னா லைஃபே இல்லை. ஐம் சாரி யுவன் அங்கிள். நான் உங்ககிட்ட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அம்மாவே இல்லைல்ல. எனக்கு அம்மா இல்லை. போதும் குஷி, அழாத நிறுத்து. பாவம் பாரு, இவ தாய் இல்லாத குழந்தை. எவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக்கிறா.